யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ, அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ. ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். சங்கீதம் 41:1 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் ஜெயம் தாரும் இயேசுவே ஜெபக் குழுவினர் சார்பாக அழைத்து நிற்கின்றோம். மீண்டும் ஒரு புதிய நாளை நானும் நீங்களும் அனுபவிக்கும்படியாக பரத்திலிருந்து ஒரு புதிய உயிர் மூச்சு, புதிய இதய துடிப்பு, புதிய சுவாசம், புதிய விடியல், புதிய காலை பொழுது எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தேவனால் ஆனது. இன்று உலகம் இருக்கின்ற சூழ்நிலையில் நானும் நீங்களும் உயிரோடு வாழ்வது என்பது ஒரு தேவனுடைய ஈவு, ஒரு தேவனுடைய கிருபையாகவும் இருக்கின்றது. ஏனெனில் இன்று பலவிதமான அசம்பாவிதங்கள், பலவிதமான நோய்கள், பலவிதமான குளறுபடிகள், அச்சம் நிறைந்து காணப்படுகின்ற இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையிலும் தேவன் அதிலிருந்து என்னையும் உங்களையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து போஷித்து பராமரித்து வருகின்றார். வார்த்தை இப்படி சொல்கிறது, சங்கீதம் 91:2 வசனம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அழகான வார்த்தைகள். தாவீது தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை, அந்த உறுதிமொழியை அவன் எப்பொழுதும் தன்னுடைய மனதிலே, இருதயத்திலே, ஆத்துமாவிலே, ஆன்மாவிலே சுமந்து கொண்டே அவனுடைய வாழ்க்கைகள் கடந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய உலகத்தின் செயற்பாடுகளையும் சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கும்போது, அவைகளை கேட்கும்போது, இவைகளை அனுபவிக்கும் பொழுது எங்களுக்கு பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள், அச்சங்கள், பயங்கள் எங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. பல நாடுகளிலே கொள்ளை நோயின் தாக்கங்கள் மீண்டும் அதிகரிப்பதாகவும், நோயாளரின் எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும்
மரணங்களின் எண்ணிக்கை கூட அதிகரிப்பதாகவும் பல செய்திகள் ஊடகங்கள் அறிவித்து நிற்கின்றன. உலக சுகாதார நிறுவனம் கூட ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றது. இனி வரும் மாதங்களிலே இந்த கொள்ளை நோயின் தாக்கங்கள் அதிகரிக்கும், அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாதென்று அவர்கள் கூறி நிற்பதையும் அறிக்கை விட்டிருப்பதையும் நாங்கள் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், வாசித்து இருப்போம். அவர்கள் மக்களையும் உலக நாட்டு தலைவர்களையும் எச்சரித்திருக்கிறார்கள். கவனமாக இருக்கும்படி, பாதுகாப்பாக இருக்கும்படி, சுகாதார வழிமுறைகளை கடைப்பிடிக்கும்படியும் அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, எவ்வளவு காலத்துக்குத்தான் ஒரு மனிதனாலே கஷ்டங்களை, மரணங்களை, நோய்களையும் பாதிப்புகளையும் சந்திக்க முடியும், அனுபவிக்க முடியும் என்ற சூழ்நிலைகள் மனிதர்களாகிய எங்களுக்கு, பலவீனர்களாகிய எங்களுக்கு எழத்தான் செய்யும், தோன்றத்தான் செய்யும், சிந்திக்கத்தான் செய்யும், அவைகளை பற்றி பேசத்தான் செய்யும். இவைகளை நாங்கள் ஒரு புறம் இந்த செய்திகளையும் இந்த சம்பவங்களையும் நாங்கள் ஒரு புறம் வைத்துவிட்டு, இவைகள் எங்களை பாதுகாக்காது, இவைகள் எங்களை வழிநடத்தாது, இவைகள் எங்களை முற்றுமுழுதான விடுதலை கொடுக்க முடியாது என்று இவைகளை நாங்கள் ஒரு பக்கம் வைத்துவிட்டு, நானும் நீங்களும் தாவீது சொன்னது போல, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வது போல, நானும் நீங்களும் கர்த்தரை நோக்கி, கர்த்தரே, தேவனே, பிதாவே, நீரே என் அடைக்கலம் ஐயா, நீரே என் கோட்டை, உம்மை நம்பியிருக்கிறேன் ஐயா, உம்முடைய பாதுகாப்பை நம்பியிருக்கிறேன் தகப்பனே, உம்முடைய சுகத்தை, உம்முடைய பலத்தை நான் நம்பியிருக்கிறேன் ராஜா, உம்முடைய பாதத்தை கட்டிப்பிடிக்கிறேன் ராஜா. உலகம் ஒரு அபாயகரமான சூழ்நிலையிலே தொடர்ந்தும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது, தகப்பனே, உம்முடைய அடைக்கலத்தால் மட்டுமே, உம்முடைய கோட்டைக்குள் மட்டுமே எனக்கும் என்னுடைய ஆத்துமாவுக்கும் ஆன்மாவுக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது என்பதை தகப்பனே நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி, தேவனை நாங்கள் சார்ந்திருக்கும் பொழுது, இதுவரையும் என்னையும் உங்களையும் பாதுகாத்த தேவன் இனியும் பாதுகாப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை. தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் விடுதலை கொடுப்பதற்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கும் அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற தேவன். நாங்கள் கர்த்தரையே சார்ந்திருப்போம். உலகத்தின் செய்திகளும் சம்பவங்களும் சூழ்நிலைகளும் எங்களுடைய விசுவாசத்தை குலைக்கத்தான் செய்யும். விசுவாசத்திலே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தத்தான் செய்யும். அது உண்மைகள் போலவே இருந்தாலும், உண்மைகள் போலவே தோன்றினாலும், அது உண்மையான செய்தியாக இருந்தாலும், உண்மையான அறிக்கைகளாக இருந்தாலும், அவைகளை நாங்கள் ஒருபுறம் வைத்துவிட்டு கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தரே, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, உண்மையே நம்பியிருக்கிறேன் ஐயா. இதுவரையும் உம்மாலே நாம் பாதுகாக்கப்பட்டேன், உம்மாலே நாம் வழிநடத்தப்பட்டேன். இனியும் நீர் என்னை பாதுகாப்பீர் என்ற அசையாத ஒரு விசுவாச ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கடந்து வரும் பொழுது, இந்த உலகத்தின் சூழ்நிலைகளும், உலகத்தின் செய்திகளும், உலகத்தின் பயங்களும், உலகத்தின் சம்பவங்களும் எங்களை அணுகி விடாது. வேதம் சொல்றது, உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே போகும்,
வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தீமை உன்னை அணுகாது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தாவீது சொல்லுகிறார் 23வது சங்கீதத்திலே, நன்மையும் கிருமையும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பின்தொடர்ந்து வருகின்றதை நான் அனுபவித்தேன், உணர்ந்தேன், கண்டு கொண்டேன் என்று தாவீது சொல்கிறார். நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக, புதிய விடியலுக்காக, புதிய காலை பொழுதுக்காக, புதிய இதய துடிப்புக்காக, புதிய சுவாசத்துக்காக, புதிய உயிர் மூச்சுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய காலத்தின் செய்திகள் எங்கள் விசுவாசத்தை சீர்குலைக்கின்றது ஆண்டவரே. சம்பவங்கள் எங்களை பயமுறுத்துகின்றது ஆண்டவரே. சந்தோஷமாக வாழாதபடி உலகத்தின் சூழ்நிலைகள் எங்களை நாளுக்கு நாள் நெருக்கி கொண்டே இருக்கின்றது தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, இவைகளில் இருந்து நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக தாவீது சொன்னது போல, நான் கர்த்தரை நோக்கி, நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வது போல தகப்பனே, நானும் தகப்பனே, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, உம்மை நம்பியிருக்கிறேன் தகப்பனே. இதுவரையும் என்னை வழி நடத்தினவரே, இதுவரையும் என்னை பாதுகாத்தவரே, இனியும் என்னை நீர் பாதுகாப்பீர் என்று அசையாத விசுவாசம் கொண்டு இருக்கிறோம் ராஜா. உலகத்தின் காரியங்களும் உலகத்தின் சம்பவங்களும் தேவனுடைய அன்பிலிருந்து எங்களை பிரித்து விடாதபடி தகப்பனே, என் ஆத்துமாவே பொறுப்படும், என் ஆன்மாவே பொறுப்படும், என்னுடைய வாழ்க்கையே பொறுப்படும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் அபாயகரமான சூழ்நிலைகள் உண்மையிலிருந்து என்னை பிரித்து விடாதபடி, உலகத்தின் சம்பவங்களுக்கு என்னுடைய கால்களை விழுத்து விடாதபடி தகப்பனே, நீர் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் என்னோடு கூட இருந்து என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய நாள் முழுதும் நீர் எங்களோடு நடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் முழுதும் எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி இதர தேவைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிற தயவுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மால் மட்டுமே நான் பாதுகாக்கப்படுவேன் என்று இன்றைய நாளில் இந்த வார்த்தை ஊடாக மீண்டும் ஒரு முறை என்னை பலப்படுத்தி உம்முடைய கரங்களுக்குள்ளே வைத்து என்னையும் எங்களையும் வழிநடத்தி வருகிற தயவுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி அனைத்தையும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உமக்கு அறிக்கையிட்டு உம்முடைய பாதத்திலே ஒப்படைத்து நிற்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உலகத்தின் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் வருவோமாக. குழந்தை பெற்றவர்களுக்காகவும், பாலூட்டும் தாய்மார்களுக்காகவும், கர்ப்பிணி தாய்மார்களுக்காகவும், சிறு குழந்தைகளுக்காகவும், சிறுவர்களுக்காகவும் வருவோமாக. இந்த கொள்ளை நோயின் தாக்கங்களினால் பல பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தை பெற்றவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள், மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள். பொருளாதாரம் இல்லாமல், பணம் இல்லாமல், பிள்ளைகளுக்கு பால்மா வேண்டி கொடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ வறிய குடும்பங்கள் இந்த உலகத்திலே வாடிக்கொண்டு இருக்கின்றன. மரணங்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள், பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். போஷாக்கு இல்லாமல் தாயும் சேயும் உடல் சோர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள். அன்பின் தகப்பனே, இவர்களை நீங்கள் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பிரசவத்துக்கு கூட செல்ல முடியாத சூழ்நிலைகளிலே இன்று காலநிலைகள் இருக்கின்றபடியால் எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்கள் இடை வழியிலே குழந்தைகளை பெற்றெடுத்து மிகுந்த சிரமப்படுகிறார்கள் ஆண்டவரே, மிகுந்த வேதனைப்படுகிறார்கள் ஆண்டவரே. பாதுகாப்பற்ற இந்த
சம்பவங்களால் எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்து இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. இவர்கள் மீது நீங்கள் இரக்கம் கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்களுடைய தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் பால் இல்லாமல் ஆண்டவரே, உடல் மெலிந்து உடல் சோர்வால் போஷாக்கின்மையால் அவர்கள் செயற்பட முடியாமல் வீடுகளுக்குள்ளே அடங்கி கிடப்பதையும், பலவீனமாக இருக்கின்ற குழந்தைகள் எத்தனை ஆயிரம் ஆண்டவரே, இவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே மனம் உடைந்து போகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் மீது, குழந்தை பெற்றவர்கள் மீதும், பாலூட்டும் தாய்மார்கள் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களை நீர் வழிநடத்துமாறும் பொறுப்பெடுக்குமாறும் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களை பலப்படுத்துமாறும் சுகத்தை கொடுக்குமாறும் ஆரோக்கியத்தை கொடுக்குமாறும் வேண்டி இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரங்களிலே தந்துப்படுத்தி நிற்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இரண்டாவது விண்ணப்பமாக சிறு குழந்தைகளுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் வருகிறோம் ராஜா. அப்பா, இந்த கொள்ளை நோய் தாக்கங்களில் இருந்த ராஜா உம்முடைய சிறகுகளினாலே இவர்களை மூடிக்கொள்ளுங்க தகப்பனே. உலகத்திலே என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் அறியாமல் சிறு உள்ளங்கொண்ட பிள்ளைகளுக்கேற்ற வாழ்க்கை முறைகளையே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. இவர்களுக்கு இந்த உலகத்திலே என்ன நடக்கின்றது என்று தெரியாது ஆண்டவரே. இவர்களுக்கு எது நன்மை எது தீன்மை என்று தெரியாத ஆண்டவரே. இவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் இவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இவர்களுடைய தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. ஆபத்துக்களில் இந்த பிள்ளைகள் விழுந்து விடாதபடியும், நோய் நிலைகளுக்குள்ளே இந்த பிள்ளைகள் விழுந்து விடாதபடியும், கொள்ளை நோய்கள் இவர்களை தாக்கி விடாதபடியும் ஆண்டவரே, பாதிப்புகளை ஏற்படுத்தி விடாதபடி ஆண்டவரே, உம்முடைய கரங்களினாலே இந்த சிறு குழந்தைகளையும் சிறுவர்களையும் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பொறுப்படுங்க ஆண்டவரே. இவர்கள் உள்ளே இருக்கும் பொழுதும் வெளியே போகும் பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இவர்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இவர்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இவர்களோடு கூட இருக்குமாறு வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த குழந்தைகளை பொறுப்படுங்க ராஜா. ஆபத்துக்களிலிருந்து விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, எதிர்பாராத சூழ்நிலைகள் எதிர்பாராத சம்பவங்களிலே இவர்கள் தங்களை சேதத்துக்கு உள்ளாக்கி விடாதபடி ஆண்டவரே இவர்களை வழிநடத்தி இவர்களை பாதுகாத்து இவர்களோடு கூட இருக்குமாறு வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த இரண்டு விண்ணப்பங்களையும் ராஜா உம்முடைய கரங்களுக்களே தந்து ஒப்படைத்து நிற்கிறோம். ஆத்ம பாரத்தோடு இந்த இரு விண்ணப்பங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம் ராஜா. கண்ணீரோடு வைத்திருக்கிறோம் ராஜா. இந்த இரு விண்ணப்பங்களையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த இரு விண்ணப்பங்களுக்கும் நீர் நல்ல ஆரோக்கியமான சுகமான சமாதானமான பதில் கொடுக்க போற தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி இந்த இரண்டு விண்ணப்பங்களை உம்முடைய கரங்களுக்கு தந்து ஒப்படைத்து நிற்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் வார்த்தை பகுதியை கடந்து செல்வோமாக. என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 146 வார்த்தை 2. சங்கீதம் 146 வார்த்தை 2. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என்
தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீதுடைய அறிக்கை ஆத்துமாவிலிருந்து ஆன்மாவிலிருந்து புறப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்ல, என்னுடைய இளமை பருவம் மட்டும் அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் பருவம் முடிந்த பிறகு அல்ல, வயோதிப காலம் மட்டும் அல்ல, நான் உயிரோடு இருக்கு மட்டும், என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரையும் நான் உள்ளளவும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன், கனம் பண்ணுவேன், சோத்திரம் பண்ணுவேன், நன்றி செலுத்துவேன், அவரோடு கூட இருப்பேன், அவரோடு கூட பிரயாணம் பண்ணுவேன் என்ற பல அர்த்தங்களில் தாவீது கர்த்தரை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்லி நன்றி செலுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இந்த பூமியில பிறந்து சில குறிப்பிட்ட வயது வரைக்கும் பெற்றோர்கள் எங்களை வழி நடத்துவார்கள், அல்லது பெரியவர்கள் வழி நடத்துவார்கள், அல்லது அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எங்களை வழி நடத்துவார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு வயது எங்களுக்கு வந்தவுடன் எங்களை தன்னிச்சையாக வாழ்வதற்கும் தன்னிச்சையான சில முடிவுகளை எடுக்கும்படியும் உலகியல் வாழ்க்கைக்குள் நானும் நீங்களும் காலடி எடுத்து வைத்து விடுவோம். இது வாழ்க்கையின் வட்டத்திலே, வாழ்க்கையின் சக்கரத்திலே உள்ள படிமுறைகள். பின்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சம்பவிக்க போகின்றோம், அல்லது எங்களுக்கு வயது சென்று விட்டது. அந்த சூழ்நிலையில் நானும் நீங்களும் என்ன செய்வோம் என்றால், நாங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பு எங்களுடைய முதிர் வயது எட்டின போது, முதிர் வயதை நாங்கள் அடைந்த பொழுது, நாங்கள் உலகத்திலே ஒரு சில காரியங்களை செய்தே முடித்தாக வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவுக்குள் நாங்கள் கடந்து வருவோம். ஆனால் இந்த உலகியல் வாழ்க்கையிலே கால அட்டவணைகள் போட்டு நானும் நீங்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கைகள் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று நானும் நீங்களும் வாழ்ந்து இந்த உலகத்தை கடந்து விடுகின்றோம். ஆனால் எங்களுடைய பூமியிலிருந்த இந்த வாழ்க்கை முறைகளுக்குள் எனக்கும் இறைவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கின்றது, எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கின்றது, எப்படிப்பட்ட நெருக்கம் தேவனுக்கும் எனக்கும் இருக்கின்றது என்பதை பல வேளைகளிலே நானும் நீங்களும் மறந்து விடுகிறோம். தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைத்தனங்களை எங்களுக்கு அறியாமல் செய்திருக்கிறார். அதே போல நாங்கள் அறியும்படியாகவும் பல காரியங்களை தேவன் எங்களுக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கின்றார், இன்னும் செய்ய போகிறார். அவைகளுக்கெல்லாம் இந்த பூமியிலே நானும் நீங்களும் வாழும் வரைக்கும், நாங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக நானும் நீங்களும் தேவன் செய்த அனைத்து காரியங்களுக்கும், அனைத்து பாதுகாப்புக்கும், அனைத்து நன்மைத்தனத்துக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கின்றோமா என்பதை நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்த்தால் அதற்குரிய பதில் எங்களிடமிருந்தே புறப்படும். என்னுடைய
காலத்தின் வரை தேவனுக்கும் எனக்கும் எப்படி உறவு இருந்தது, என்னுடைய மரணத்துக்கு முன்பாக தேவன் செய்த அனைத்து காரியங்களுக்கும் நான் நன்றி செலுத்தினேனா, அவரை சோத்திரம் பண்ணினேனா, அவரை கனம் பண்ணினேனா, அவருடைய பாதத்தில் அமர்ந்தேனா என்று ஒரு கேள்வியை ஒவ்வொருவரும் எழுப்பினால் எங்களால் பதில் சொல்ல முடியுமோ முடியாதா என்பது பற்றி எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அட்டவணைகளை போட்டு எங்களுடைய தேவைகளை இந்த உலகத்திலே பூர்த்தி செய்து வருகின்றோம். அதிலே நாங்கள் தேவனுக்கும் உரிய ஒரு அட்டவணையை போட்டு, தேவனுக்கு முன்பாக நான் முழந்தாள் படியிட வேண்டும், தேவனுக்கு முன்பாக நான் முழந்தாள் படியிட்டு அவர் செய்த அனைத்து காரியங்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த காரியம் எங்களுடைய நாளாந்த அட்டவணைகளில் போடப்பட்டு இருக்கின்றதா? அப்படித்தான் நாளாந்த அட்டவணையிலே, நாளாந்த செயற்பாடுகளிலே நாங்கள் தேவனுக்கு ஒரு நேரத்தை கொடுப்போம் என்று அந்த அட்டவணையில் எழுதி இருந்தாலும், நாங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அனைத்து காரியங்களை நாங்கள் பரிபூர்ணமாக செய்திருக்கின்றோம் என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நாங்கள் தேவனுக்கு நேரத்தை கொடுப்போம் என்று சொல்லி ஏனைய காரியங்கள் எங்களுக்கு முன்பாக செய்யும்படியாக நிற்கின்றபடியால் அதை நாங்கள் ஒருபுறம் தள்ளிவிட்டு எங்களுடைய உலகியல் வாழ்க்கைக்குரிய காரணங்களையும் சம்பவங்களையும் நாங்கள் செய்து வருகிறோம், கடந்து வருகின்றோம். ஆனால் இதே போல் ஒரு வாழ்க்கை முறைகளில் தாவீது வாழ்ந்தாலும், எங்களை போல ஒரு பாடுள்ள மனிதனாக தாவீது வாழ்ந்தாலும், தாவீதுக்கு எங்களை போல பிரச்சனைகளும் தேவைகளும் பற்றாக்குறைவுகளும் இருந்த பொழுதிலும் தாவீது எப்படி அறிக்கப்படும்? நான் என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரையும் தேவன் எனக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து 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 நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி தாவீது அறிக்கை பண்ணுகிறார். எங்களாலே அப்படி சொல்ல முடியுமா? என்னாலே உங்களாலையும் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரையும், என்னுடைய நாள் உள்ளளவும் நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று நான் நீங்களும் சொல்ல முடியுமா? ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் ராஜா உம்மை துதிப்பேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், என்னுடைய கடைசி நாள், கடைசி உயிர் மூச்சு, கடைசி வினாடி இருக்கு மட்டும் நான் தேவனை சோத்திரம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகின்றார். என்னாலேயும் உங்களாலேயும் இப்படி சொல்ல முடியுமா? முடிவு செவத்துக்கு செல்வோமாக. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன் தான் ராஜா தாவீதுக்கும் பல போராட்டங்கள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது, பல தேவைகள் இருந்தது. ஆனாலும் தாவீது, நான் இந்த பூமியிலே உயிர் வாழும் மட்டும் நான் உள்ளளவும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அறிக்கை பண்ணினதை ஆண்டவரை இன்றைய நாளிலே நாங்கள் கேட்கும் பொழுது ராஜா, அந்த வார்த்தைக்கு காது கொடுக்கும் பொழுது ராஜா, நாங்களும் உம்மிடமிருந்து எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றோம், எவ்வளவோ நன்மைத்தனங்களை பெற்றோம், எத்தனையோ ஆபத்துக்களில் இருந்து நீர் எங்களை விடுவித்திருக்கிறீர் ராஜா. ஆனாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு மனமில்லாதவர்களாக இருந்து உலகத்தின் காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வந்தோம் தகப்பனே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்றிலிருந்து ஆண்டவரே, தாவீது சொன்னது போல ராஜா, நானும் என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று
கூறி கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்கும் கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கும் ஏனைய காரியங்களுக்கும் நன்றி செலுத்தி அனைத்தையும் உம்முடைய கரங்களுக்கு தந்து ஒப்படைத்து நிற்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.